Good morning, welcome all to the class. Good morning. So, இன்னைக்கு வந்து நம்ம plan growth and developmentல next part video பார்க்குறோம். Conditions for growth. Good morning. Welcome all, good morning. Very good morning. Welcome to Biology Simplified Tamil app. Very good morning. Class ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆல்ரெடி 2-3 minutes லேட்டா வந்துட்டேன். கண்டிஷன்ஸ் ஃபார் growthக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவை? இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும்? நைட் தூங்க போகணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும்? பெட் வேணும், போர்வை வேணும், தலையாணி வேணும், ஃபேன் ஓடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, அதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ growthக்கு என்னென்னலாம் வேணும்? Why do you not try to write down what do you think are necessary conditions for growth? இது வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அப்படின்னா என்ன? உங்களை கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீங்க ஏன் growthக்கு தேவையான விஷயம் என்னென்னு எழுதக்கூடாது, ரைட் இட் டவுன் அப்படிம்பாங்க. எதையுமே பார்க்காம உங்களால 2 விஷயம் பிளான்ட்டுக்கு growthக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியும். ஒன்னு தண்ணி, இன்னொன்னு ஆக்சிஜன். கண்டிப்பா வாட்டர் வேணும் சார். ஏன்னா குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், செடி வளர்க்கும் போது அதுக்கு தண்ணி ஊத்துவோம். விதை நட்டு வச்சோம் இல்ல செடி நட்டு வச்சோம்னா முதல்ல அதுக்கு பண்றது என்ன? வாட்டரிங், தண்ணி ஊத்துறது தான். ஸோ பிளான்ட்டுக்கு growthக்கு தேவையான மொதல் கண்டிஷன் எல்லாருக்குமே ஞாபகம் வருது, வாட்டர். அப்புறம் ஆக்சிஜன் இருந்தாதான் ரெஸ்பிரேஷன்லாம் நடக்கும். அண்ட் நியூட்ரியன்ஸ்னா என்ன? இப்ப நம்ம எப்படி வளர்றோம்? சோறு தின்னு வளர்றோம். சார் நான் பீஸா பர்கர் தின்னு தான் வளர்றேன்னா ஓகே, வளர்றதுக்கு என்ன வேணும்? நியூட்ரியன்ஸ் வேணும்னா பீஸா பர்கர்ல நியூட்ரியன்ஸ் இல்ல, ஜங்க் ஃபுட்டு சொல்றேன். சார் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம், மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். எதுக்காக? நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம க்ரோ ஆக முடியும். அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கும் நியூட்ரியன்ஸ் வேணும். பிளான்ட்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்படி அந்த சாயில் ஃபர்டைலா இல்லைன்னா ஃபர்டிலைசர்ஸ் போடுறாங்க ஃபார்மர்ஸ். ஓகே, as very essential elements for growth. Nutrients தான் growthக்கு தேவையான இம்பார்ட்டன்டான கண்டிப்பா தேவைப்படுற essential elements. Okay, so water, oxygen, nutrients. The plant cells grow in size by cell enlargement, which in requires water. Cell enlargementனா என்ன அர்த்தம்? செல் டிவைட் ஆகி வந்துருச்சு, அந்த செல்லு பெருசானாதான் ஒரு செல்லு பெருசாகுது. அந்த மாதிரி 1000 செல் பெருசாகுது, லேக்ஸ் ஆஃப் செல்ஸ் பெருசாகும் போது பிளான்ட் அப்படியே வளரும். ஸோ growthக்கு செல் என்லார்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிளான்ட்ஸ்ல. அந்த செல் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். அதுக்கு வாட்டர் தேவைப்படுது. ஓகே, ஏன்னா புரோட்டோபிளாசத்துக்குள்ள சைட்டோபிளாசத்துக்குள்ளலாம் 90% வாட்டர் தான் இருக்கு. அதனால டர்ஜிடிட்டி ஆஃப் த செல். டர்ஜிட்னா செல்லு நல்லா பெருசா, அதோட ஃபுல் வால்யூம்க்கு ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனை ஃபுல்லா ஊதி வைக்கிறீங்க. இனிமே ஊதுனா அது வெடிச்சிருங்கிற அளவுக்கு ஊதிடுறீங்க. அந்த மாதிரி செல்லுக்குள்ள தண்ணி ஃபுல்லா போய் இருந்துச்சுன்னா அதை டர்ஜிட் அப்படிம்போம். டர்ஜிடிட்டி ஆஃப் த செல்ஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த growth. ஸோ growth-ஐ இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு, எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு டர்ஜிடிட்டி ஆஃப் த செல் ஹெல்ப் பண்ணுது. ஃபுல்லா வாட்டரை அப்சர்வ் பண்ணி இருக்கக்கூடிய செல் தான் டர்ஜிட் செல் அப்படிம்போம். ஸோ டர்ஜிடிட்டி ஆஃப் த செல் இன்க்ரீஸ்ட் பை வாட்டர் இன்டேக், மறந்துடக்கூடாது. Thus, plant growth and further development, growth accompanied by differentiation, அதுதான் டெவலப்மெண்ட் அப்படிம்போம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? வளர்ந்து செல்லு வளருது, செல்லு பெருசாகுது, அந்த செல்லு டிஃபரன்ஷியேட் ஆகுது. இப்போ பிளான்ட்டை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்முக்குள்ள எபிடெர்மிஸ் இருக்கு, ஹைப்போடெர்மிஸ் இருக்கு, கார்டெக்ஸ் இருக்கு, எண்டோடெர்மிஸ் இருக்கு, ஜைலம், ஃப்ளோயம், இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்குல்ல. எல்லாமே சிங்கிள் செல் ஜைகோட்ல இருந்து தானே டெவலப் ஆகி வந்துச்சு. எம்ப்ரியோவா வந்து பிளான்ட்லெட்டா வந்து அதுக்கப்புறம் பிளான்ட்டா வந்துச்சு. அப்போ டிஃபரன்ஷியேஷன் செல்லு வந்து என்ன ஆயிருக்கு? மாறுபாடு அடைந்திருக்கு. அப்போ growth அண்ட் டிஃபரன்சியேஷன் சேர்ந்ததுக்கு பேரு டெவலப்மெண்ட் அப்படிம்போம். டெவலப்மெண்ட் இஸ் இன்டிமேட்லி லிங்க்டு டு த வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வாட்டர் அது ஹோல்ட் பண்ணி கெப்பாசிட்டி, அதோட கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, அதை பொறுத்து தான் ஒரு பிளான்ட்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. வாட்டர் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் த மீடியம் ஃபார் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ். தண்ணி இருந்தாதான் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபெக்டா பக்காவா நடக்கும். growthக்கு தேவையான
என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு நமக்கு வாட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஒரே நிமிஷம். Oxygen helps in releasing metabolic energy essential for growth activities. இந்த இடத்துல ஆக்சிஜன் மெட்டபாலிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது சார். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடந்தது, அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஆக்சிஜன் வேணும். ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜன் இருந்தால் தானே நமக்கு நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு போன சாப்டர்ல படிச்சோம். அதுதான். சரி, நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா ஒரு பிளான்டோட growthக்கு அதிகமான அளவு தேவை. பெருசா இருக்கிற நியூட்ரியன்டோட சைஸை இவங்க சொல்லல, எவ்வளவு அளவு தாவரத்தோட பிளான்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை அப்படிங்கிறது தான். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய தேவை, growthக்கு நிறைய அளவு தேவை. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவு இருந்தா போதும். ஸோ மேக்ரோ அண்ட் மைக்ரோ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் நியூட்ரியன்ஸ் தான் அது ஆர் required by plants for the synthesis of protoplasm and act as a source of energy. இந்த இடத்துல சார் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்னா இந்த நைட்ரஜன், பாஸ்பேட், சல்ஃபர், கார்பன், இதெல்லாம் இது எப்படி எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது? சிம்பிள், ஏடிபி தான் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ரெஸ்பிரேஷன்ல பாஸ்போரிலேஷன் நடந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடந்து ஃபார்ம் ஆகுது. இதுல பாஸ்பேட் இருக்கு. அடினோசைன் அப்படிங்கிறது ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ். ஸோ அப்ப அடினோசைன் சிந்தசிஸ்க்கு நைட்ரஜன் வேணும் அண்ட் என்டையர் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பாஸ்பேட் வேணும். ஸோ நைட்ரஜன் பாஸ்பேட்டுங்கிற மேக்ரோ எலிமெண்ட்ஸ் வேணும். ஸோ தட் நியூட்ரியன்ஸ் இருந்தாதான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு செல் இப்படி இருக்குன்னா நடுவுல நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியஸ் பிளஸ் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் சேர்ந்ததுதான் புரோட்டோபிளாசம். மறந்துடக்கூடாது, ரெண்டும் சேர்ந்தது ஆளு புரோட்டோபிளாசம். ஓகே, லெட்டர் மேல ஓவர் ரைட்டிங் ஆகாம நீங்க நோட் பண்ணணும். சைட்ல நிறைய இடம் இருக்கும் டெக்ஸ்ட் புக்ல, அப்படி நோட் பண்றீங்கன்னா, இல்லைன்னா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே வரணும். எழுத்த வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணலாம், இந்த மாதிரி ரவுண்டு போட்டு வச்சுக்கலாம், மற்ற லைனை டிஸ்டர்ப் பண்ணாம. பட் இதுக்குள்ள இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஓவர்லேப் ஆகி படிக்கிறது சிரமமா இருக்கும், பாத்துக்கங்க. ஓகே, இன் அடிஷன் எவ்ரி பிளான்ட் ஆர்கானிசம் ஹேஸ் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பெஸ்ட் சூட்டட் ஃபார் இட்ஸ் growth. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு வாட்டர் வேணும், ஆக்சிஜன் வேணும், மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எலிமெண்ட்ஸ் வேணும்னாங்க. வாட்டர் எதுக்கு தேவைப்படுது? புரோட்டோபிளாசம் சிந்தசிஸ்க்கு, செல் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு, பிளான்ட் growthக்கு தேவைப்படுது. ஆக்சிஜன் எதுக்கு தேவைப்படுது? ஏடிபி சிந்தசிஸ்க்கு, மெட்டபாலிக் எனர்ஜி அதை சிந்தசிஸ் பண்றதுக்கு. நியூட்ரியன்ஸ் எதுக்கு தேவைப்படுது? அதுவும் புரோட்டோபிளாசம் சிந்தசிஸ் அண்ட் எனர்ஜி சிந்தசிஸ்க்கு தேவைப்படுது. ஒவ்வொன்றும் எதுக்கு தேவைப்படுதுன்னு நோட் பண்ணிக்கங்க. சும்மா அப்படியே படிச்சுட்டே போயிடக்கூடாது, இமேஜின் பண்ணிக்கிட்டே படிங்க இந்த லைன்ஸை. வேற இமேஜினேஷன் இல்ல, இந்த லைன்ஸை. வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் அந்த மூணும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இந்த பேராகிராஃப்ல கொடுத்துட்டாங்க. வாட்டர் growth and டெவலப்மெண்டோட க்ளோஸ்லி ரிலேட்டட், இன்டிமேட்லினா க்ளோஸ்லி லிங்க்டு. வாட்டர் வந்து என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்கும் growthக்கும் தேவைப்படுது. ஆக்சிஜன் மெட்டபாலிக் எனர்ஜியை சிந்தசிஸ், அது growth ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவையான மெட்டபாலிக் எனர்ஜி சிந்தசிஸ் பண்றதுக்கு தேவைப்படுது, ஏடிபி சிந்தசிஸ்க்கு. நியூட்ரியன்ஸ் புரோட்டோபிளாசம் அண்ட் ஏடிபி சிந்தசிஸ்க்கு தேவைப்படுது. ஞாபகம் வச்சுங்க, எனர்ஜின்னு வந்தா ஏடிபி. இது இல்லாம ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கணும். இந்த இடத்துல growth நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. growth, மினிமம் growth, நான் டெம்பரேச்சர் சொல்லல, growth சொல்றேன். ஃபர்ஸ்ட் growth கம்மியா இருக்கு, அப்புறம் growth மேக்சிமமா இருக்கு, திருப்பி growth மினிமமா இருக்கு. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் ரொம்ப லோவா இருந்தாலும் growth மினிமமா இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருந்தாலும் growth மினிமமா குறைஞ்சு போயிடும். ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல தான் growth மேக்சிமம் இருக்கும்.
growthன்ட்டு அதாவது டெம்பரேச்சர்ன்ட்டு இல்ல. அந்த இடத்துல நீங்க வந்து வாட்டர் போட்டுக்கலாம், வேற எது வேணா pH போட்டுக்கலாம். எந்த pHல growth மேக்சிமம் இருக்கோ அது ஆப்டிமம் pH. எந்த டெம்பரேச்சர்ல growth மேக்சிமம் இருக்கோ அது ஆப்டிமம் டெம்பரேச்சர். அப்ப ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சார் ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. ஏன்? ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் மாறும். இப்ப பைனஸ் சைக்கஸ் பிளான்ட்டுக்கெல்லாம் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஊட்டி மாதிரி குளுகுளுன்னு இருக்கணும். தென்னை மரம்னா அந்த கோகனட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, அதுக்கெல்லாம் நம்ம ஏரியா திருச்சி, இந்த பிளைன்ஸ், திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியால இருக்கிற மாதிரி, மதுரை, சரி எங்க ஊரை சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாது, கன்னியாகுமரி, சேலம், திண்டுக்கல், திருநெல்வேலி, ஓகே, திருப்பூர், கோயம்புத்தூர், ஓகே, சென்னை, இந்த மாதிரி ஏரியால இருக்கிறதெல்லாம் தென்னை மரம் நல்லா வளரும், கோகனட் ட்ரீ. அண்ட் தென் உங்களுக்கு மேங்கோ ட்ரீயும் நல்லா வளரும். பட் ஊட்டியில அது வளராது. அப்ப மேங்கோ ட்ரீயோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் நம்ம ஏரியால இருக்கு. பைனஸ் சைக்கஸ் ட்ரீயோட ஆப்டிமம் டெம்பரேச்சர், பிரையோஃபைட், டெரிடோஃபைட்டோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஊட்டி மலை மேல இருக்கு. ஸோ தட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பிளான்டோட growth மேக்சிமம் இருக்கிறது. தட் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளான்ட் டு பிளான்ட். தாவரத்துக்கு தாவரம் ஆப்டிமம் டெம்பரேச்சர் மாறும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல growth அதிகமா இருந்தா அந்த டெம்பரேச்சரை ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிம்போம். சரி, ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பெஸ்ட் சூட்டட் ஃபார் இட்ஸ் growth. எந்த ஒரு பிளான்ட்டுக்கும் எனி டீவியேஷன் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச், அந்த ஆப்டிமம் விட்டு குறைஞ்சதோ கூடுதோ வந்துச்சுன்னா could be detrimental for survival. உயிரோட இருக்கிறதுக்கே வந்து கஷ்டமா போயிடும், பிளான்ட்டே இறந்துடும். ஏன்னா நீங்க வந்து தென்னை மரத்தையும் மாங்காய் மரத்தையும் ஊட்டி மேல கொண்டு போய் வளர்க்க முடியாது. டெரிடோஃபைட், பிரையோஃபைட்டை நம்ம ஏரியால கொண்டு வந்து வளர்க்க முடியாது. அந்த மாதிரி தான் என்விரான்மெண்டல் சிக்னல்ஸ் such as light, gravity also affect certain phases or stages of growth. லைட் தேவையான அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கம்மியான லைட் இருந்தா பிரச்சனை. கிராவிட்டி, டுவர்ட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நமக்கு ரூட் வளரும். டுவர்ட்ஸ் போட்டோட்ராபிசம், டுவர்ட்ஸ் லைட், ஆப்போசிட் டு ஜியோட்ராபிசம். நெகட்டிவ் கிராவிட்டி, ஸ்டெம் வளரும். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரன்சியேஷன், டீடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன சார்? இப்ப பாருங்க, ஒரு செல் இருக்கு, இது மெரிஸ்டமா இருக்கு. இது என்னவா இருக்கு? மெரிஸ்டமா இருக்கு. மெரிஸ்டம் செல்ல வந்து பெர்மனன்ட் செல்லு வந்துட்டான், இனிமே இவன் டிவைட் ஆக மாட்டான். இது டிஃபரன்சியேஷன், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பர்மனன்ட் செல்லுல இருந்து திருப்பியும் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ரீகெயின் ஆயிடுச்சு, இவெல்லாம் திருப்பி டிவைட் ஆக ஆரம்பிச்சிடுவான். அது ரிவர்சல், இவன் திருப்பி இப்படி போயிடுறான்ல, அதனால அதை வந்து டீடிஃபரன்சியேஷன் அப்படிம்போம். திருப்பியும் நல்லா கவனிங்க, மெரிஸ்டத்துல இருந்து பர்மனன்ட் செல் வந்துச்சு, டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு சொல்றோம். பர்மனன்ட் செல்னா டிவைட் ஆகாது, பேர்லயே இருக்கு. பர்மனன்ட் செல்ல இருந்து திருப்பியும் மெரிஸ்டம் வந்துருச்சு. பர்மனன்ட் செல்ல இருந்து மெரிஸ்டம் வந்தா டிஃபரன்சியேஷன் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால அதுக்கு பேரு டீடிஃபரன்சியேஷன் வச்சாச்சு. அப்படி வந்த மெரிஸ்டம் செல்ஸ் என்ன பண்ணும்? திருப்பி திருப்பி டிவைட் ஆயிட்டு இருக்கும். எகெயின் இது பர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எகெயின் இது பர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா டிஃபரன்ஷியேட் ஆனது ரிவர்சல் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆகி திருப்பி பர்மனன்ட் செல்ஸ் எகெயின் ஒன்ஸ் அகெயின் பர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுனால ரீடிஃபரன்சியேஷன். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. பிகினிங்ல எபிக்கல் மெரிஸ்டம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டத்துல இருந்து ஃபார்ம் ஆகிறது டிஃபரன்ஷியேஷன். இப்போ பர்மனன்ட் செல்ஸ்ல இருந்து திருப்பியும் டிவைடிங் கெப்பாசிட்டி வந்துருச்சா, அது டி ரிவர்சல். டிஇனா ரிவர்சல்னு அர்த்தம். டி டிஃபரன்சியேஷன். திருப்பி அந்த டி டிஃபரன்ஷியேட் ஆன செல்லு பர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா ரீடிஃபரன்சியேஷன். அது ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ல கேட்பாங்க. Which one of the following is redifferentiated cell? Which one of the following is de-differentiated cells? Which one of the following is differentiated cell? இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து, கொஸ்டின் கொடுத்து, ஆப்ஷன் கொடுத்து உங்களை கேட்பாங்க. அப்ப இந்த டாபிக், சப் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. The cells derived from root apical and shoot apical meristem and cambium differentiate
cambiumனா vascular cambium. Differentiate and mature to perform specific functions. Specific function. Root apical meristemல இருந்து parenchyma, epidermis அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகலாம். எபிடெர்மிஸ்னா ப்ரொடெக்ஷன் பண்ணும். கார்டெக்ஸ்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகி போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரிலாம். ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம்னாலே அதுதான். கேம்பியம்ல இருந்து என்ன வரும்? ஜைலம் ஃப்ளோயம் ஃபார்ம் பண்ணி கண்டக்ஷன் ஆஃப் வாட்டருக்கு ஜைலம் ஹெல்ப் பண்ணும், கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு ஃப்ளோயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ செல்ஸ் டிஃபரன்ஷியேட் என்னவா மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, திஸ் ஆக்ட் லீடிங் டு மெச்சுரேஷன் இஸ் டெர்ம்ட் அஸ் டிஃபரன்சியேஷன். என்னங்க ஆஃப் ஆயிடுச்சு? டிஃபரன்சியேஷன் மெச்சூர் ஆயிட்டு. So shoot apical meristem, root apical meristem, vascular cambium. Root apical, shoot apical, cambium na vascular cambium. இந்த மூணுல இருந்து செல் டிஃபரன்ஷியேட் ஆகி பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அதை வந்து நம்ம மெச்சுரேஷன் அடைஞ்சு டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின்ல கேட்டா ஆன்சர் கரெக்டா பண்ணணும். டிஃபரன்ஷியேஷனுக்கு எக்ஸாம்பிள் cells formed from root apical, shoot apical and cambium. அந்த செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பண்ற மாதிரி மாறி இருக்காங்க. அடுத்து, during differentiation cells undergo few to major structural changes both in their cell walls and protoplasm. இந்த இடத்துல செல் வால்ல மட்டும் சேஞ்சஸ் வரதில்லை, செல் வால் செகண்டரி செல் வால் ஃபார்மேஷன்லாம் வரும் அண்ட் மெச்சுரேஷன் புரோட்டோபிளாசத்துலயும் சேஞ்சஸ் வரும். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், டு ஃபார்ம் ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ். ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ்னா கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். வாட்டர் கண்டக்டிங், ஃபுட் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ் அப்படிம்போம். தி செல்ஸ் வுட் லூஸ் தேர் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசத்துல டிஃபரன்சியேஷன் வருதுன்னாங்க, ஆனா அது இல்லாமையே போயிடுது ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ்ல. ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் இங்க சொல்றாங்க. பேரன்கைமால இருக்கும், ஸ்க்ளீரன்கைமால புரோட்டோபிளாசம் இருக்காது. புரோட்டோபிளாசம் என்ன? நியூக்ளியஸ் பிளஸ் சைட்டோபிளாசம். எந்த செல்லுல புரோட்டோபிளாசம் இல்லையோ அந்த செல்லு டெட் செல். ஞாபகம் வச்சுக்கோங்க. They also develop a very strong elastic lignocellulosic secondary cell wall. Lignocellulosicனா என்ன சார்? லிக்னின் அப்படிங்கிற செல் வால் மெட்டீரியல் அண்ட் செல்லுலோஸ் அப்படிங்கிற செல் வால் மெட்டீரியல். இந்த ரெண்டு செல் வால் மெட்டீரியலும் அங்க இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரு லிக்னோ செல்லுலோசிக் செகண்டரி வால்ஸ், செல் வால்ஸ், டு கேரி வாட்டர் டு லாங் டிஸ்டன்ஸ். அப்போ ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ், ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் இவங்க தான் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஜைலத்துல வாட்டரை கண்டக்ட் பண்ண ஹெல்ப் பண்றவங்க. ஸோ அண்டர் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்னா அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் மேல நோக்கி இவாபரேஷன் ஆகுது, வாட்டர் மேல நோக்கி வாட்டர் இழுக்கப்படுது. அந்த எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்ல வாட்டரை மேல நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் அப்படிங்கிற ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. அதுல புரோட்டோபிளாசம் இருக்காது அண்ட் செல்வால் வந்து லிக்னோ செல்லுலோசிக் ஸ்ட்ரக்சர் இலாஸ்டிக்கா மாறி இருக்கும். தென் try to correlate the various anatomical features you encounter in plants to the functions they perform. So plantsல அது பண்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்னென்ன anatomical features இருக்கு அப்படிங்கறத கோரிலேட் பண்ண சொல்றாங்க. எபிடெர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன பண்ணுது? அதோட ஃபங்க்ஷன் உள்ள இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூவையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. கார்டெக்ஸ் என்ன பண்ணுது? மோஸ்ட்லி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும், வாட்டர் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் என்ன? எண்டோடெர்மிஸ். அதுக்கப்புறம் பெரிசைக்கிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் இருக்கும். ஸோ தட் ஒவ்வொருத்தவங்களும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸோட இருப்பாங்க. ஓகே, பிளான்ஸ் ஷோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினா, த லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். அதாவது டிஃபரன்ஷியேட் ஆன செல்ஸ் லிவிங்கா இருக்கணும். லிவிங்னா அதுல என்ன இருக்கணும்? புரோட்டோபிளாசம் இருக்கணும். புரோட்டோபிளாசம் இருக்கிற எல்லா செல்ஸையும் நம்ம லிவிங் செல்ஸ் அப்படிம்போம். புரோட்டோபிளாசம்னா நமக்கு தெரியும், சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். ஓகே, அது இருந்தாதான் லிவிங் செல்ஸ். இப்ப என்ன சொல்றாங்க? மெரிஸ்டம்ல இருந்து டிஃபரன்ஷியேட் ஆகி வந்த பர்மனன்ட் செல்ஸ் லிவிங்கா இருக்கணும். லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். இப்ப வந்து என்ன சொல்றாங்க? that by now have lost the capacity to divide. டிஃபரன்ஷியேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதால டிவைட் ஆக முடியாது.
that can regain the capacity of division under certain conditions. சில கண்டிஷன்ஸ்ல அது திருப்பியும் டிவைட் ஆகிறதுக்கு, மறுபடியும் டிவைட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடைக்குது அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். அப்போ பர்மனன்ட் செல்ஸ் திரும்பியும் டிவைட் ஆகிற கேரக்டர் வருது அப்படின்னா அதுக்கு பேரு ரிவர்சல். பர்மனண்டா இருந்தது திருப்பி என்ன ஆகுது, பழைய இழந்த பவர் திருப்பி கிடைக்குது. அப்ப டி டிஃபரன்சியேஷன் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. This phenomena is called de-differentiation, reversal of differentiation. Okay. For example, ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆனா அதுக்கான எக்ஸாம்பிள் என்னங்கிறதுல கன்ஃபியூஷன் வரும். டிஃபரன்சியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்களே, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், கேம்பியத்துல இருந்து ஃபார்ம் ஆகிற செல்ஸ் எல்லாம் டிஃபரன்சியேஷன் நடந்து வரவங்க. அப்ப டி டிஃபரன்சியேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் மெரிஸ்டம்ஸ், அதாவது இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் அண்ட் கார் கேம்பியம், இதுதான் முக்கியமே. யார்ல இருந்து உங்களுக்கு யாரு ஃபார்ம் ஆகிறா? ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம். இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம்னா என்ன சார்? ஸ்டெம்மை நீங்க கட் பண்றீங்க, டைகாட் ஸ்டெம், அதுல வட்டமா வாஸ்குலார் பண்டில்ஸ் இருக்கும். இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ்குள்ள நான் இப்படி பட்ட பட்டையா போறேன் பாருங்க, இது யாரு அப்படின்னா வாஸ்குலார் கேம்பியம். இன்ட்ராஃபெசிகுலார், ஃபெசிகுலார்னாலே வாஸ்குலார் பண்டில் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும், பண்டில் அந்த மாதிரி வந்து ஃபெசிகுலார்னா. இன்ட்ரா அப்படின்னா இன்சைடு இருக்கிறது, ஓகேங்களா? இன்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரீன் கலர்ல வரையனே அப்பதான் நமக்கு டவுட் கிளியரா தெரியும்னு. பிட்வீன் டூ வாஸ்குலார் பண்டில், பிட்வீன் டூ வாஸ்குலார் பண்டில் இருக்கிறது இன்டர் ஃபெசிகுலார். இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம், இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம். உள்ள இருக்கிறது யார்? இந்த ரெட் கலர்ல இருக்கிறது உள்ள இன்ட்ராஃபெசிகுலார். இன்ட்ராஃபெசிகுலார் பிரைமரி இன் ஆரிஜின், அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற செல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து டிஃபரன்சியேஷன்ல போயிடும். இன்டர்ஃபெசிகுலார் அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற செல் இல்ல, இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் ஃபார்ம் ஆனதே டி டிஃபரன்சியேஷன் நடந்துதான். பர்மனன்ட் செல்ல இருந்து ஃபார்ம் ஆனிச்சு இந்த இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம். ரெண்டு வாஸ்குலார் பண்டிலுக்கு இடையில இருக்க கேம்பியம், இந்த கிரீன் கலர்ல லைனா வரைஞ்சிருக்கோம்ல, இது உங்களுக்கு என்ன நடந்து ஃபார்ம் ஆனிச்சு? டி டிஃபரன்சியேஷன் நடந்து வந்த ரிசல்ட் இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம். இன்ட்ராஃபெசிகுலார் கேம்பியத்துல இருந்து ஃபார்ம் ஆகிறவன் டிஃபரன்ஷியேட் ஆகி வந்துகிட்டு இருக்கான். அதுல இருந்து இவன்ல இருந்து இன்ட்ரால இருந்து ஃபார்ம் ஆகிறவன் ஜைலம் ஃப்ளோயம் டிஃபரன்சியேஷன் நடந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான். இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் ஃபார்ம் ஆனதே டி டிஃபரன்சியேஷன் நடந்துதான். இந்த இடத்துல நீங்க டிஃபரன்சியேஷன் நான் சொல்றது புரிஞ்சுக்கணும், வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் அண்ட் கார் கேம்பியம் இது ரெண்டும் டி டிஃபரன்சியேஷனோட ப்ராடக்ட். ஸோ they form from fully differentiated parenchyma cells. parenchyma cells permanent cellsல இருந்து உங்களுக்கு இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியமும், வார்த்தையை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இன்ட்ரா வேற இன்டர் வேற. இன்ட்ரா அது உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி பெர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் ஃபார்ம் ஆனதே டி டிஃபரன்ஷியேஷன் நடந்துதான், ரிவர்சல் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் பேரன்கைமா செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ பேரன்கைமா செல்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு, ஒன்னு இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம், ரெண்டாவது கார்க் கேம்பியம். இது ரெண்டும் உங்களுக்கு என்ன நடந்து ஃபார்ம் ஆயிருக்கு? டி டிஃபரன்ஷியேஷன் நடந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. While doing so, அந்த மாதிரி பண்ணும்போது such meristems or tissues are able to divide and produce cells that once again lose the capacity to divide but mature to perform specific function. இப்போ என்ன சொல்றாங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க. டி டிஃபரன்ஷியேஷன் நடந்து ஃபார்ம் ஆனவனுக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்றாங்க? இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். கார்க் கேம்பியம் இவன் யாரு, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கான்? டி டிஃபரன்சியேஷன் நடந்து ஃபார்ம் ஆயிருக்கான். டி டிஃபரன்சியேஷன் நடந்து ஃபார்ம் ஆனவனுக்கு திருப்பியும் செல் புதுசா செல்ல ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்துருச்சு. அட டிஃபரன்சியேஷன் நடந்துருச்சு, பெர்மனன்ட் செல்ஸ் பேரன்கைமா செல்ஸ், இவன் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இழந்துட்டான், அதனாலதான் அவனை பெர்மனன்ட் செல்ஸ் அப்படிங்கிறோம். இவனுக்கு டி டிஃபரன்சியேஷன் நடந்ததுனால திருப்பியும் புது செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்துருச்சு. அப்படி வந்த இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் கார் கேம்பியம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பர்மனன்ட் செல்ஸ்
ரீடிஃபரன்சியேஷன் நடந்து ஃபார்ம் ஆகுது. ரீடிஃபரன்சியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னம்பாங்க? செல்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. So that while doing so, such meristems or tissues are able to divide and produce cells that once again lose the capacity. யார்ல இருந்து ஃபார்ம் ஆகுறாங்க இவங்க? கார்க் கேம்பியம் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியத்துல இருந்து ஃபார்ம் ஆகிறவனுக்கு திருப்பியும் டிவைடிங் கெப்பாசிட்டி போயிடுச்சு. டு டிவைட், இனிமே டிவைட் ஆக மாட்டான், பட் மெச்சூர் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். மெச்சூர் ஆனவன் திருப்பி டிவைட் ஆக மாட்டான். அதை ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் கெட் ரீடிஃபரன்ஷியேட்டட். So redifferentiated cells எங்க இருந்து ஃபார்ம் ஆகுறாங்க? இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், கார்க் கேம்பியத்துல இருந்து. ஞாபகம் வச்சுங்க. List some of the tissue in woody dicotyledonous plant that are the products of redifferentiation. ரெண்டு பேர் இருக்கான். ஒன்னு கார்க், கார்க்குக்கு இன்னொரு பேரு ஃபெல்லம், ரீடிஃபரன்ஷியேட் ஆகி வந்த செல்ஸ். ரெண்டாவது செகண்டரி கார்டெக்ஸ், செகண்டரி கார்டெக்ஸ். இவன் யாரு? ஃபெல்லோடெர்ம். இன்னொரு பேர் பிராக்கெட்ல இருக்கிறது இன்னொரு பேர். நோட் பண்ணி வச்சுங்க. ரீடிஃபரன்சியேஷன் நடந்து வந்த செல்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்கய்யா அப்படின்னா கார்க், செகண்டரி கார்டெக்ஸ், இந்த ரெண்டும் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் எதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா கார்க் கேம்பியத்துல இருந்து வந்தாங்க. கார்க் கேம்பியம் தான் இவங்கள ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? கார்க் கேம்பியம் தான் இவங்கள ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கார்க் கேம்பியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபெல்லோஜென். ஃபெல்லோஜென், ஃபெல்லோஜென். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, ஒரே நிமிஷம். இது நான் தெளிவா எழுதுறேன். ஃபெல்லோஜென், ஃபெல்லோஜென் அப்படிங்கிறவங்க கார்க்கு கேம்பியம். சரி, ஃபெல்லோஜென் ரெண்டு பேரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. கார்க்கு, கார்க்னா ஃபெல்லம், அண்ட் செகண்டரி கார்டெக்ஸ், செகண்டரி கார்டெக்ஸ். செகண்டரி கார்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஃபெல்லோடெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெல்லோடெர்ம். இந்த மூணு பேருக்கும் பேரு பெரிடெர்ம். பெரிடெர்ம். ஓகே. சோ இப்போ கார்க் கேம்பியம் அப்படிங்கிறவன் டீடிஃபரன்சியேஷன் நடந்து வந்தான். கார்க் கேம்பியத்துல இருந்து ஃபார்ம் ஆகிற கார்க் அண்ட் செகண்டரி கார்டெக்ஸ் எப்படி வந்தாங்க? ரீடிஃபரன்சியேஷன் நடந்து வந்தாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டீடிஃபரன்சியேஷன் கார்க் கேம்பியம். கார்க் கேம்பியத்தோட ப்ராடக்ட் யாரு? ரீடிஃபரன்சியேஷன் நடந்து வர கார்க் அண்ட் செகண்டரி கார்டெக்ஸ். டோன்ட் ஃபர்கெட். woody dicotyledonous plantல மட்டும் தான் இருக்கும் இது. How would you describe a tumor? டியூமர்னா கண்டினியூவா டிவைட் ஆகிட்டே இருக்கும் செல்ஸ். கேன்சரஸ் செல்ஸ் சொல்றவங்கல கண்டினியூவா அந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். வாட் வுட் யூ கால் த பேரன்கைமா செல்ஸ் தட் ஆர் மேட் டு டிவைட் அண்டர் கண்ட்ரோல்டு லெபார்டரி கண்டிஷன்? டிஷ்யூ கல்ச்சர். லெபார்டரி கண்டிஷன்ல நீங்க பிளான்ட் செல்ஸை வளர்த்தீங்கன்னா அதுக்கு பேரு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே டீடிஃபரன்சியேஷன் தான் ஆன்சர். டீடிஃபரன்சியேஷன். ஏன் டீடிஃபரன்சியேஷன்? ஓகே, இந்த இதுல வருது மெரிஸ்டம் டிஃபரன்ஷியேட் ஆகி பர்மனன்ட் செல்ஸா வருது. அந்த பர்மனன்ட் செல்ஸ் மோஸ்ட்லி பேரன்கைமா செல்ஸா இருக்கும். அந்த பேரன்கைமா செல்ஸ் தான் டியூமர் செல்ஸா கண்டினியூவா டிவைட் ஆக ஆரம்பிக்குது. மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருந்தா தான் கண்டினியூவா டிவைட் ஆகும் டியூமர். அண்ட் அந்த பெர்மனன்ட் செல்ஸ் தான் திருப்பி என்ன பண்ணுது? நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல எடுத்து வச்சு நல்லா வளர்க்குறோம். அப்ப அது ரெண்டுமே டீடிஃபரன்சியேஷன் நடந்து வர்றதுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஆன்சர் அதுதான். ஓகே, ரீகால் இன் செக்ஷன் 15.1.1 we have mentioned that the growth in plant is open. ஓப்பன்னா it can be indeterminate or determinate. கண்டினியூஸா வளரலாம், சில பார்ட்ல கண்டினியூஸா வளராது. ஒண்ணும் இல்ல, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இன்டெர்மினேட், நடுவுல இருக்க பர்மனன்ட் செல்ஸ்ல டிட்டர்மினேட். அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். நவ் we may say that ஈவன் இது கொஸ்டின்ல கேட்பாங்க, ஓப்பன்னா இன்டிட்டர்மினேட் மட்டுமா, டிட்டர்மினேட் மட்டுமா, போத்தா, இல்ல ரெண்டுமே கிடையாதான்னு. இன்டிட்டர்மினேட் as well as determinate, ரெண்டும் சேர்ந்ததுதான். Now we may say that even differentiation in plants is open. Differentiation is open.
ஏன்னா அது டிடிஃபரன்சியேஷனும் நடக்கும், ரீடிஃபரன்சியேஷன் நடக்கும். அதனால ஓப்பன். Because cells tissues arising out of the same meristem have different structures at maturity. Parenchyma, collenchyma, sclerenchyma, epidermis, cortex, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேற வேற ஸ்ட்ரக்சர்ல வந்துடுது. The final structure at maturity of the cell tissue is also determined by the location of the cell within. Outermost layer epidermis, எந்த லொகேஷன்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுது இல்லையா, ஃபங்க்ஷனும் மாறுது இல்லையா, அதுதான். Innermost layer pith அப்படிலாம் சொல்லுவோம், the center part of the stem. For example, cells positioned away from the root apical meristem differentiate as root cap. root இப்படி இருக்கு, root apical meristem இங்க இருக்கு, இதுல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய செல்ஸ் என்னவா மாறுது, root cap மாறுது, root cap மாறுது. While those pushed to the periphery, peripheryனா அந்த outer region அர்த்தம், border region, periphery, அது வந்து எபிடெர்மிஸ் தான் மெச்சூர் ஆகுது. Can you add a few more examples of open differentiation correlating to the position of the cells to its position in an organ? ஸ்டெம்மா இருந்ததுன்னா outermost layer எபிடெர்மிஸ், அதுக்கப்புறம் எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ். நீங்க ஒன்றும் இல்லை, அனாட்டமி எடுத்து பார்த்தா எப்படி பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நேம் மாறுதுன்னு பார்க்கலாம். சென்டர் பார்ட் பித்து, அதுக்கப்புறம் ஜைலம், ஃப்ளோயம், எண்டோடெர்மிஸ், அது எல்லா மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். லீஃபா இருந்தா அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ், நடுவில் இருக்கிறது மீசோஃபில், சென்டர்ல உங்களுக்கு வந்து வாஸ்குலர் பண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் நான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். வித் திஸ் வி கம்ப்ளீட் த லைவ் செஷன். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தா எனி டவுட் ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேளுங்க. எனி டவுட் இன் எனி திங், வேற சாப்டர்ல டவுட் கேட்கலாம், இல்ல சிலபஸ் பத்தி டவுட் கேட்கலாம், வாட் எவர் யுவர் டவுட் நீங்க கேட்கலாம். டவுட் இல்லைன்னா கேட்க தேவை. சிவா சொல்லுங்க, என்ன டவுட்பா? கேக்குதா நான் சொல்லிட்டு பேசுறது? சொல்லுங்க, என்ன டவுட்? சார் எனக்கு 2 நாளா கிளாஸோட இது வரவே மாட்டேங்குது, நோட்டிபிகேஷன் எனக்கு ப்ராப்பரா காமிக்க மாட்டேங்குது. நான் அதை என்னன்னு செக் பண்றேன்ப்பா, நோட்டிபிகேஷன் வர மாதிரி பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து 6 மணிக்கு கிளாஸ், 6:01 கிளாஸ் போட்டிருந்தோம். பட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. பட் நேற்று நைட் நம்ம ஷெட்யூல் பண்ணோம், இல்லை எப்போ ஷெட்யூல் பண்ணாலும் கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை நோட்டிபிகேஷன் போகும், இன்னொன்னு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கண்டிப்பா நோட்டிபிகேஷன் போயிடும், இன்னொன்னு ஷெட்யூல் பண்ண உடனே நோட்டிபிகேஷன் வரும். கிட்டத்தட்ட 3 தடவை நோட்டிபிகேஷன் வந்து வரும். நான் அதை அப்டேட் பண்றேன், ஏன் வருது, ஏன் உங்களுக்கு வரல அப்படிங்கறத செக் பண்றேன். ஓகேயா சார்? அப்போ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாமே நான் எல்லா கிளாஸுமே அட்டென்ட் பண்ணேன் சார், பட் அட்டெண்டன்ஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கு. நீங்க லாஸ்ட் மந்த் அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் அந்த புக் சொன்னீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன்ப்பா, அவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் போயிருக்காது. ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 டேஸ்ல ரீச் ஆகும், ஏன்னா தீபாவளி ஹாலிடேஸ்லாம் வந்ததுனால அவங்களுக்கு தான் என்னோட இதுல ஹையஸ்டா காமிச்சுது, அதனால அவங்களுக்கு அனுப்பினேன்ப்பா. நானும் ஆக்சுவலி ஃபுல்லா அட்டென்ட் பண்ணேன் சார், நீங்க வேணா வீடியோல செக் பண்ணி பாருங்க. பட் எனக்கு அட்டெண்டன்ஸ் காமிக்கல சார், என்ன ரீசன் கேட்கிறேன் சார். இல்ல எனக்கு காமிக்கும் சிவா, இப்போ உங்க பேர் போட்டு எனக்கு காமிக்கும், உங்களுக்கு காமிக்காது. அட்டெண்டன்ஸ் செக் பண்ணதுல எனக்கு 9 கிளாஸ்ல டோட்டலா 3 கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணலன்னு காமிக்கிச்சு. ஓ, அது நான் என்னன்னு செக் பண்றேன்ப்பா. ஏன்னா நான் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அனுப்பினோ அவங்களுக்கு 100% அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுப்பா போன அக்டோபர்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் டு அப்பியர் இன் த கிளாஸ் அந்த மாதிரியும் என்டையர் டியூரேஷன் அவங்க இருந்திருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு காமிச்சதுனால அவங்களை நான் செலக்ட் பண்ணேன் அக்டோபருக்கு. இப்ப நவம்பருக்கு நம்ம பார்ப்போம் சிவா, கண்டிப்பா நான் செக் பண்றேன்ப்பா. இட்ஸ் குட் திங், நீங்க டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, அண்ட் அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் நான் அது கண்டிப்பா நான் செக் பண்றேன். ஏன்னா நவம்பருக்கு நம்ம அனுப்புவோம் கண்டினியூஸ் அட்டெண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஹையஸ்ட் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு. அது நீங்க உங்க கன்சர்ன் எனக்கு புரியுது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு காம்படிஷன்ல இன்வால்மெண்டோட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்குரிய பலன் கிடைக்கலன்னா நமக்கு கஷ்டமா இருக்கு. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நார்மல். ஸோ தட் நான் அதை செக் பண்றேன் கண்டிப்பா. இஃப் யூ ஆர் எலிஜிபிள், உங்களுக்கு தான் கண்டிப்பா கன்சிடர் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட் அதிகமா அவங்களுக்கு. நீங்க இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, நான் வந்த அட்டெண்டன்ஸ் கூட காட்டலையே பர்ஃபெக்ட்டா அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் செக் பண்றேன். ரெண்டு விஷயம், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இஷ்யூ இருக்கு, அந்த அட்டெண்டன்ஸ் இஷ்யூ இருக்கு, ரெண்டையுமே நான் செக் பண்ணிட்டேன்ப்பா. சரிப்பா, சரி, ஓகே.
வேற யாருக்கா டவுட் இருக்காப்பா? எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். இப்ப தம்பி கேட்ட மாதிரி நீங்க வேற டவுட் இருந்தா கூட தாராளமா கேட்கலாம். ராகுல் சொல்லுங்க, என்ன டவுட்? நேற்று ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க டவுட் கேட்க முடியல உங்களுக்கு. சொல்லுங்கப்பா. மேபி கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்திருக்கலாம். சொல்லுங்க. முடிப்பீங்க என்னப்பா? சிலபஸ் போர்ஷன் எப்ப சார் கம்ப்ளீட் பண்ணுவீங்க? ஆன் ஆர் பிஃபோர் பிப்ரவரிப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் டிசம்பருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் எனக்கு நிறைய இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இடையில வந்துருச்சு. அதனால இது பிப்ரவரி முடிச்சிருவோம். மோர் ஆர் லெஸ் இன்னும் 2-3 வீக்ஸ்க்குள்ள நம்ம இந்த சிலபஸ் முடிச்சிருவோம். எது பிசியாலஜி 11th முடிச்சிருவோம். 11th முடிச்சுட்டு 12th ஆரம்பிப்போம். 12th ரொம்ப டைம் தேவைப்படாதுப்பா. 11th இருக்கிற அளவுக்கு நிறைய கண்டென்ட் 12th கிடையாது. நீட் சிலபஸ் என்எம்சி கொடுத்தாங்கல்ல சார், அதுல பிராக்டிகல்ஸும் இருக்கும் சார், அது உண்டா நமக்கு? அது எப்ப என்எம்சி சிலபஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் உண்டு. அதாவது அதுல பிராக்டிகல் சிலபஸ் இருக்குன்னா இருக்கு. நோ டவுட். அதுல கிராமினியே, மால்வேசி அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது நான் ஆல்ரெடி நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்பா. எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஃபேமிலி டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிளான்ட் பத்தி எல்லாம் படிக்க தேவையில்ல. ஒன்லி ஜஸ்ட் ஃபேமிலி கேரக்டர்ஸ் தான். அது ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீடியோ போட்டுருவேன்பா. ஓகே சார். இது டெஸ்ட் சீரிஸ் உங்க ஆப்ல இருக்கிறது மட்டுமா, அப்புறம் நீங்க கண்டக்ட் பண்ணுவீங்களா சார்? இல்லப்பா, டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம மென்டி குவிஸ் வர 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம் இல்லையா, த லிவிங் வேர்ல்டு. ஆமா சார். அதை நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருவேன். நம்ம ஆல்ரெடி 11th 12th டெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஓகே சார். அதை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுக்கறத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணி. ஆன்லைன்ல அட்டென்ட் பண்றது அப்படிங்கிறது இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் திங். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்ல வேலிட் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் தான். பட் தி திங் இஸ், நீங்க நீட் அப்படிங்கிறது பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல எழுத போறீங்க. ஓகே சார். அதனால பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அந்த கொஸ்டினை ஷேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்ம சண்டே கண்டக்ட் பண்ற மென்டியோட கொஸ்டின் 30 கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா, அது அசஸ் அண்ட் ரீசன் டைப் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் டைப் இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்ம இந்த குரூப்ல போட்டுருவேன். அண்ட் டெலிகிராம்லயும் ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டெலிகிராம்ல ஷேர் பண்றது இல்லாம ஆப்ல நமக்கு சேட் குரூப் தன்னம்பிக்கை பேட்ச் இருக்கும், அதுல போடுவேன். அதுல போட்டதான் அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பிசிக்கலா பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதுதான் நம்மளோட டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸ் ஆன்லைன்ல ஆல்ரெடி இருக்கிறத நீங்க அட்டென்ட் பண்ணிக்கணும் உங்களை செக் பண்றதுக்கு. புதுசா நம்ம டெஸ்ட் சீரிஸ்னு ஒண்ணு வைக்க மாட்டோம். ஆன்லைன்ல போய் கிளிக் பண்றது கிடையாது. அது யூஸ்லெஸ். நம்ம கொடுக்குற பிடிஎஃப் இப்போ சண்டேல இருந்து வரத நீங்க டெஸ்ட் சீரிஸா பிரிண்ட் அவுட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு உங்களுக்கு சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பீங்க. அதோட மட்டும் இல்லாம யூனிட் டெஸ்ட், அதுக்கப்புறம் 11th ஃபுல் டெஸ்ட், 12th ஃபுல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே நம்ம மென்டிலையும் அப்போ நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். எகெயின் ரீடெஸ்ட் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஷேட் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு டெஸ்ட் பிசிக்கலா தான் எழுதணும் எனக்கு அப்படின்னா, நீங்க அதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஷேட் பண்ணி மட்டும் கூட பிராக்டிஸ் பண்ணிடலாம். பட் ஐ சஜஸ்ட் யூ ஆன்லைன் டெஸ்ட் வேண்டாம். ஓகே சார், தேங்க் யூ. ஜஸ்ட் ஒரு எய்ட், ஒரு ஹெல்பிங்க்கு வச்சுக்கலாமே ஒழிய அது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணும். ஓகே சார். பிசிக்கலா எழுதுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் அந்த ஓஎம்ஆர் ஷீட் நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிருந்தேன், இப்போ இருக்கா பாக்குறேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணேன். நம்ம ஆப் சேட் பாக்ஸ்லயும் போட்டுறேன். நீங்க அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூகுள்ல போட்டாலும் வரும் அந்த ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப இருந்தேன். வேற என்ன டவுட் பா? அவ்வளவுதான் சார். தேங்க் யூ சார். வெரி குட், ஆல் தி பெஸ்ட் பா. சரிப்பா. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. ஓகே, நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. இதே 6 o'clock நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டிபிகேஷன் போலதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மெசேஜ் கூட போட்டிருந்தாங்க. நான் அதை என்னன்னு செக் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.